ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நீட் 2027 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு கெமிஸ்ட்ரி சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் ஃபுல்லாக என்சிஆர்டி பேஸ்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே கவர் ஆகும். அதுக்கப்புறம் நிறைய ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணலாம். அப்புறம் சில ப்ராப்ளம்ஸ்க்கான ட்ரிக்ஸு அதெல்லாமே இந்த வீடியோஸில் உங்களுக்கு கண்டினியூவாக வரும். அப்படி இன்னைக்கு நம்ம பார்க்குற ஃபஸ்ட் லெசன் என்ன அப்படின்னா சம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் கவர் பண்ணிடுவோம். அப்புறம் இன்ஆர்கானிக், அதுக்கப்புறம் ஆர்கானிக் பார்த்துடலாம். ஸோ இந்த லெசனில் சம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி தான் 11th வந்து ஃபஸ்ட் லெசன். இதில் நான் எப்படி பிரிச்சிருக்கேன் அப்படின்னா மொத்தம் 18 டாபிக்ஸ் பிரிச்சிருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து நம்மளுக்கு 6 டாபிக்ஸ் வந்து கவர் ஆகும். எல்லாமே என்சிஆர்டி பாயிண்ட்ஸ் தான். ஸோ இதில் ஃபஸ்ட் என்ன பார்க்குறோன்னா ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம். அதில் என்ன இருக்கும் அப்படின்னா இப்போ கெமிஸ்ட்ரிங்கிறது நமக்கு தெரியும் சயின்ஸில் வந்து ஒரு பிரான்ச். அதில் வந்து ஒரு மேட்டரோட காம்போசிஷன், ஸ்ட்ரக்சர், அப்புறம் அதில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அந்த கெமிஸ்ட்ரியில் படிப்போம். அப்புறம் சில எக்ஸாம்பிள்ஸ் கவனிச்சுக்கோங்க. இப்போ கெமிஸ்ட்ரி அப்படின்னாலே நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. வெறுமனே அது ஒரு ஸ்டடி ரிலேட்டடாக மட்டும் நம்ம படிக்காமல் நம்ம எவ்ரிடே லைஃப்லையுமே கெமிஸ்ட்ரியில் வந்து நிறைய அப்ளிகேஷன் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுது. அதில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா சில மெடிசன் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிஸ்பிளாட்டின், டாக்ஸால். ஸோ இது கேன்சர் தெரப்பிக்கு யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஏஇசட்டி அப்படிங்கிறத அசிடோ தைமிடின் அப்படிங்கிறத வந்து எய்ட்ஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து இன்னைக்கு இதை கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கெமிஸ்ட்ரி வந்து எவ்ரிடே லைஃப்பில் நம்மளுக்கு ரொம்ப யூஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா நேச்சர் ஆஃப் மேட்டர். ஸோ ஃபஸ்ட்டு மேட்டர்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். மேட்டர் அப்படிங்கிறது ஒரு ஸ்பேஸை ஆக்குப்பை பண்ணுறது. இப்போ ஒரு ஸ்பேஸை ஆக்குப்பை பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா மாஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதான் மேட்டர் அப்படிங்கிறது எனிதிங் விச் ஹேஸ் மாஸ் அண்ட் ஆக்குப்பை ஸ்பேஸை ஆக்குப்பை பண்ணுற ஒரு பார்ட்டிகல்ஸ். இப்போ அந்த மேட்டர் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டாக டிவைட் பண்ணுறோம். ஒன்று வந்து பியூர் சப்ஸ்டன்ஸ், இன்னொன்று வந்து மிக்சர். இப்போ பியூர் சப்ஸ்டன்ஸில் ஒன்லி பியூர் ஃபார்ம் தான் இருக்க போகுது. மிக்சரில் வந்து இந்த பியூர் சப்ஸ்டன்ஸோட ஃபார்முலேஷனும் இதில் அப்படியே இருக்கும். ஃபஸ்ட்டு பியூர் சப்ஸ்டன்ஸ்னால் அதை ரெண்டாக டிவைட் பண்ணுறோம். ஒன்று வந்து எலமெண்ட்ஸ், இன்னொன்று வந்து காம்பவுண்ட்ஸ். எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒன்லி ஒன் டைப் ஆஃப் ஆட்டம் மட்டுமே வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா இப்போது அயன் அப்படின்னா இப்போ அயன் ராட் அப்படின்னா அதில் ஃபுல்லாக என்ன இருக்க போகுதுன்னா அயன் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ வந்து கோல்டு, இப்போ 24 கேரட் கோல்டு அப்படின்னா அதில் 1% 0.01% இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும். மற்றபடி மேஜராக என்ன இருக்கும் அப்படின்னா கோல்டு ஏயு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரே ஆட்டம்னால ஆன எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து காம்பவுண்ட் அப்படிங்கிறது வந்து 2 or more எலமெண்ட்ஸ் வந்து சேரும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோல்டு காப்பர்லாம் சேரும்போது அந்த மாதிரி ஒரு ஒரு 2 ஆட்டம் சேர்ந்தால் அதை நம்ம என்ன சொல்கிறோம், 2 இல்லைன்னா அதுக்கு மேலே சேர்ந்தால் என்ன சொல்கிறோம்னா காம்பவுண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ அடுத்து மிக்சருக்கு வந்துடலாம். மிக்சர்லையும் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ஹோமோஜீனியஸ் மிக்சர், ஒன்று ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர். ஹோமோஜீனியஸ் மிக்சர் அப்படிங்கிறது நல்லா தரோவாக என்ன ஆயிருக்கும் அப்படின்னா பிளெண்ட் ஆயிருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சால்ட்டுங்கிறது ஒரு காம்பவுண்டு, வாட்டருங்கிறது ஒரு காம்பவுண்டு. இப்போ இந்த 2 காம்பவுண்டை நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது ரெண்டுமே நம்மளுக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அது இருக்கிறது நமக்கு தெரியாது. நல்லா தரோவாக என்ன ஆயிருக்கும் அப்படின்னா பிளெண்டாக இருக்கும், யூனிஃபார்ம் காம்போசிஷன். ஸோ அதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹோமோஜீனியஸ் மிக்சருங்கிறோம். ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர் அப்படிங்கிறது இப்போ வந்து நம்ம கெரோசினையும் ஆயிலையும் எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அது மிக்ஸ் ஆகுமா? அது ஆகாது. இல்லை வந்து சாண்டையும் வாட்டரையும் எடுத்து மிக்ஸ் பண்ணணும்னு பாருங்களேன், அது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் செட்டில் ஆகும். அப்போ தரோவாக பிளெண்ட் ஆகாததை ஒரு நான் யூனிஃபார்ம் கம்போசிஷனை என்ன சொல்லலாம் அப்படின்னா ஹெட்டிரோஜீனஸ் மிக்சர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இப்போது மேட்டர் அதான் அந்த ஆட்டம்ஸ்க்குன்னு கண்டிப்பாக என்ன இருக்குன்னா ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். மாஸு, லென்த்து, ஏரியா, வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கிற மேட்டர் எல்லாமே என்ன நேச்சர் அப்படின்னாங்கன்னா குவான்டிடேட்டிவ் நேச்சர். அதாவது அது நம்ம ஒரு நம்பரில் தான் சொல்ல போகிறோம். அதனால மேட்டர் அப்படிங்கிறது ஒரு குவான்டிடேட்டிவ் நேச்சர். இப்போ இந்த மேட்டருக்கு இந்த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறனால, அந்த குவான்டிட்டிஸ் இருக்கிறனால அதை நம்ம ஒரு பேரில் சொல்லணும்ல, இவ்வளோ கிலோகிராம், இவ்வளோ லென்த்தில் இருக்குது, இவ்வளோ மீட்டரில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும்ல. ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா யூனிட் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வரும். இது ஃபிசிக்ஸ்லேயும் உங்களுக்கு ஃபஸ்ட் லெசனில் வரும். அதாவது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸோட நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா யூனிட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட். இதுவுமே நம்மளுக்கு வந்து ஃபிசிக்ஸில் அந்த ஸ்டார்டிங் லெசனில் வருதான். ஃபஸ்ட் லெசனில் நம்மளுக்கு தெரியும் மாஸ்னா கிலோகிராம், லென்த் அப்படிங்கிறத மீட்டர் அப்படிங்கிற எஸ்ஐ யூனிட்டில் சொல்லுவோம், டைமை வந்து செகண்டு, டெம்பரேச்சர்னா கெல்வின், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸை மோல், லூமினஸ் இன்டென்சிட்டினா கேண்டலா, கரண்ட் அப்படிங்கிறத வந்து ஆம்பியர் அப்படிங்கிற எஸ்ஐ யூனிட்டில் வந்து சொல்கிறோம்.
அதுக்கப்புறம் இப்போ இந்த எஸ்ஐ சிஸ்டமில் வந்து ப்ரிஃபிக்ஸில் யூஸ் பண்ணுற சில டேர்ம்ஸை வந்து கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ப்ராப்ளம் சால்விங்க்கு இது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு இந்த பாயிண்ட்ஸை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் இந்த சீரீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த நோட்ஸை வந்து நான் ஒரு பிடிஎஃப் ஃபைலில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10⁻³ மில்லி, -6 அந்த இடத்துல மைக்ரோ போடணும். ஸோ மீட்டரை சேஞ்ச் பண்ணுறதுக்குனா இந்த டேர்ம்ஸ் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இதை கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து டெம்பரேச்சர். இது சும்மா ஒரு சின்ன கான்செப்ட் தான். இப்போ டெம்பரேச்சரை வந்து டிகிரி ஃபாரன்ஹீட்டில் இருந்து இப்போ டிகிரி செல்சியஸ் கொடுத்துட்டு அதை ஃபாரன்ஹீட்டாக சேஞ்ச் பண்ண சொன்னாங்கன்னா இந்த ஃபார்முலா, இல்லை செல்சியஸ் கொடுத்து ஃபாரன்ஹீட் பண்ணாலும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து கெல்வின் டிகிரி செல்சியஸ்க்குள்ளே இருக்கிற ஃபார்முலா வந்து இது. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து சயின்டிஃபிக் நோட்டேஷன் டு ரெப்ரசன்ட் அ நம்பர். இப்போ ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா ஏன் இதெல்லாம் அவ்வளோ பெருசாக வராது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அசஷன் ரீசனில் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு இது கரெக்ட் தானா அப்படின்னு கேட்கறதுக்கு தான் இதெல்லாம் ஹெல்ப் பண்ணும். அதனால அந்த லைனை வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ சயின்டிஃபிக் நோட்டேஷனில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இட் இஸ் யூஸ்டு டு எக்ஸ்பிரஸ் ஏ நம்பர் இன் காம்பேக்ட் மேனர். ஒரு காம்பேக்ட் இப்போ டெசிமல் பாயிண்ட்டில் இருக்கும், அது நீங்கள் ஒரு காம்பேக்ட் மேனரில் 10 பவரில் என்ன பண்ண போகிறீங்கன்னா சொல்ல போகிறீங்க. ஸோ அப்படி இருக்கிறதுக்கு பேர் சயின்டிஃபிக் நோட்டேஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இப்போ எப்படி வேணாலும் கொஷின் வருது. ஸோ அதனால் இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கலாம். இப்போ அடுத்து இதுக்கான எக்ஸாம்பிள் என்னன்னு பார்க்கலாம். இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்களா பாருங்களேன். இப்போ 0.000056. ஸோ இதை வந்து நீங்கள் சயின்டிஃபிக் நோட்டேஷன் யூஸ் பண்ணி ஒரு காம்பேக்ட் மேனரில் மாற்றுங்க அப்படின்னா நம்ம இங்கே எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா, 5.6 × 10⁻⁻6. ஸோ இப்போ ரிவர்ஸில் வரணும். இப்போ வந்து இங்கே எத்தனை இருக்குது, 1 2 3 4 5 6. இப்போ நீங்கள் பின்னாடி வரீங்க. அப்போ பின்னாடி வரும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியாக 10⁻⁻6. அதுவே கீழே கவனிக்கிறீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு நம்பர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். அடுத்து முன்னாடி போகணும், 1 2 3. அப்போ 3. அப்போ இங்கே பவரில் என்ன வரணும்னா ப்ளஸ். பின்னாடி போனால் எத்தனை நம்பர் தள்ளி வைக்கிறீங்களோ அந்த நம்பருக்கு மைனஸ் பண்ணணும். முன்னாடி போனால் எத்தனை நம்பருக்கு நம்ம போகிறோமோ அங்கே வந்து என்ன பண்ணணும்னா ப்ளஸ் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்து இது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஃபிசிக்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதுவும் நம்ம என்சிஆர்டியில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் படிச்சுக்கலாம். அடுத்து வந்து ப்ரெசஷன் அப்புறம் அக்யூரசி. ஸோ ப்ரெசஷன் அக்யூரசி அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். The closeness of set of values obtained from identical measurement of a quantity. அடுத்து accuracy, the agreement of a measured value to the true value. ஸோ இதை வந்து நம்ம எக்ஸாம்பிளோடே பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்கிறோம். அந்த ஏதோ ஒரு ஸ்கேலோ ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க, இல்லை ஒரு ராடு. அந்த ராடோட ஆக்சுவல் லென்த் எவ்வளோ அப்படின்னா 4 மீட்டர். இப்போ அந்த டீச்சர் என்ன பண்ணுறாங்கன்னா 3 ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இப்போ இந்த ராட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத உங்கள் ஸ்கேலில் கால்குலேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 ஸ்டூடெண்ட். ஸோ ஸ்டூடெண்ட் ஏ, ஸ்டூடெண்ட் பி, ஸ்டூடெண்ட் சி. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் ஏக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 3.94, 3.93. ஸ்டூடெண்ட் பிக்கு 3.93, 4.06. ஸ்டூடெண்ட் சிக்கு 4.01, 3.99. ட்ரூ வேல்யூ எவ்வளவு, 4 மீட்டர். இவங்களுக்கு கிடச்சிருக்க மெஷர்டு வேல்யூ இந்த இவ்வளோ மீட்டர்ஸில் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் ஏக்கு வரலாம். ஸ்டூடெண்ட் ஏயோடது இந்த 4ல் இருந்து கொஞ்சம் எப்படி இருக்குன்னா நல்லா தள்ளி இருக்குது வேல்யூ. 3.94, 3.93 அப்படிங்கிற மாதிரி தள்ளி இருக்குது. அப்போ இது அக்யூரேட்டா அப்படின்னா கிடையாது. அப்போ அது என்ன கிடையாது, அக்யூரேட் கிடையாது. ஆனால் அந்த ஸ்டூடெண்ட் கேல்குலேட் பண்ண மெஷர்டு வேல்யூ, இப்போ அவருக்கு 2 வேல்யூ கிடச்சிருக்கா, அந்த 2 வேல்யூ ஒன்றுக்கு ஒன்று எப்படி இருக்குன்னா க்ளோஸாக இருக்குது. அப்போ அவங்க எடுத்துக்கிட்ட அந்த மெஷர்டு வேல்யூ, அந்த செட் ஆஃப் வேல்யூ ஒரு இதுக்கு இன்னொரு இது க்ளோஸாக இருந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ப்ரெசஷன் அப்படிங்கிறோம். அதான் க்ளோஸ்னஸ் ஆஃப் செட் ஆஃப் வேல்யூஸ். அந்த க்ளோஸ்னஸ் ஆஃப் நம்ம எடுக்கிற மெஷர்டு வேல்யூ வந்து க்ளோஸாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது ப்ரெசஷன். அக்யூரசி அப்படிங்கிறது ட்ரூ வேல்யூக்கு நம்ம எடுக்கிற வேல்யூ க்ளோஸாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து அக்யூரசி. இப்போ ஸ்டூடெண்ட் ஏ கிட்ட ப்ரெசஷன் தான் இருக்குது, என்ன இல்லை, அக்யூரசி இல்லை. அடுத்து ஸ்டூடெண்ட் பி கிட்ட வரலாம். இவர் 2 பாயிண்ட் வச்சுருக்காரு, 3.93, இன்னொன்று 4.06. இது ரெண்டும் ஒரிஜினல் வேல்யூவில் இருந்து ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்குது. இன்னொன்று அவர் எடுத்துருக்கிற அந்த செட் ஆஃப் வேல்யூஸும் எப்படி இல்லைன்னா க்ளோஸாக இல்லை. அப்போ இது ப்ரெசஷனும் இல்லை, அக்யூரசியும் இல்லை. அடுத்து ஸ்டூடெண்ட் சி. ஸ்டூடெண்ட் சி கிட்ட வந்தோம் அப்படின்னா 4.01, 3.99. இது இந்த வேல்யூக்கு ட்ரூ வேல்யூக்கு க்ளோஸாகவும் இருக்குது. அப்புறம் இவர் எடுத்துருக்கிற செட் ஆஃப் வேல்யூஸும் ஒரு இதுக்குன்னு ஒரு இது எப்படி இருக்குன்னா க்ளோஸாக இருக்குது. அப்போ இவங்கள்ட்ட ப்ரெசஷனும் இருக்குது, அக்யூரசியும் இருக்குது. இப்போ அடுத்து லாஸ்ட் டாபிக் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸு. ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கவனிக்கலாம். வித் எக்ஸாம்பிளோடே இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. ஆல் நான் ஜீரோ டிஜிட்ஸ் ஆர் சிக்னிஃபிகண்ட்.
இப்போ இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த வேல்யூஸில் இந்த நம்பர்ஸில் என்ன இல்லைனா 0 இல்லை. அப்போ நான் 0 டிஜிட்ஸ் தான் நம்ம எடுத்துக்கிட்டது. இப்படி 0 இல்லாத எல்லா டிஜிட்ஸும், அதாவது பாயிண்ட் இல்லாமல் இருக்கிற எல்லா டிஜிட்ஸும் சிக்னிஃபிகண்ட்டாக கன்சிடர் பண்ணணும். அப்போ சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இதில் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5. ஸோ 5. அடுத்து zeros to the left of the first non-zero digit in a number are not significant. இப்போ zeros to the left of the first non-zero digit. இப்போ பாருங்க, இங்கே வந்து நான் ஜீரோ டிஜிட்ஸ் இருக்கா, நான் ஜீரோ டிஜிட்ஸுக்கு லெஃப்ட் இப்படி வாங்க, லெஃப்ட் சைடு இருக்கிற எந்த ஜீரோவுமே என்ன கிடையாது, சிக்னிஃபிகண்ட் வந்து கிடையாது. அப்போ யார் மட்டும்தான் சிக்னிஃபிகண்ட்? இந்த நம்பர் மட்டும்தான். அப்போ 1 2 3. ஸோ ஆன்சர் வந்து 3. அடுத்து ஜீரோஸ் பிட்வீன் நான் ஜீரோ டிஜிட். இப்போ 2 நான் ஜீரோ டிஜிட்ஸ்க்கு இடையில பாயிண்ட் வச்சு ஜீரோ வந்தாலும் சரி, பாயிண்ட் இல்லாமல் ஜீரோ வந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் நம்ம எப்படி கன்சிடர் பண்ணணும்னா சிக்னிஃபிகண்ட்டாக கன்சிடர் பண்ணணும். அப்போ இதில் 1 2 3, இதில் 1 2 3 4. நெக்ஸ்ட், zeros after a decimal preceded by a non-zero digits are significant. இப்போ டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து ஜீரோ வந்துச்சு, அதாவது டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நான் ஜீரோ டிஜிட்டுக்கு அடுத்து ப்ரெசிடடாக ஒரு ஜீரோ வருது அப்படின்னா நீங்கள் அதையும் என்ன பண்ணணும், சிக்னிஃபிகண்ட்டாக கன்சிடர் பண்ணணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்பர் ஸ்டார்ட் ஆகுது, அந்த நம்பருக்கு அப்புறம் ஜீரோ இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் என்ன பண்ணணும், சிக்னிஃபிகண்ட். ஸோ இதோட ஆன்சர் 1 2 3 4. அடுத்து லாஸ்ட் பாயிண்ட்டு, if there is a no decimal point, 0 at the end of a number may not be a significant. ஸோ இதில் இப்போது டெசிமல் இல்லாமல் நான் ஜீரோ டிஜிட்டுக்கு அப்புறம் ஜீரோ கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா அது சிக்னிஃபிகண்ட் கிடையாது. ஸோ இதில் இது மட்டும்தான் ஒரு இது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 0 0 0, இதில் எவ்வளோ சிக்னிஃபிகண்ட் இருக்குன்னா இதை மட்டும்தான் சொல்லணும். டெசிமல் பாயிண்ட் வச்சு மேலே உள்ள பாயிண்ட்டை கவனிச்சிங்கன்னா டெசிமல் பாயிண்ட்டுக்கு அடுத்து நான் ஜீரோ டிஜிட்டுக்கு அப்புறம் கண்டினியூஸாக ஜீரோ வந்துச்சுன்னா அது சிக்னிஃபிகண்ட். ஆனால் டெசிமல் பாயிண்ட்டு இல்லாமல் கண்டினியூவாக ஜீரோ வந்துச்சுன்னா அது சிக்னிஃபிகண்ட் கிடையாது. இப்போ 1 2 3 0 0 0. இப்போ இதில் வந்து இந்த ஜீரோவை நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா சிக்னிஃபிகண்ட்டாக கன்சிடர் பண்ண மாட்டோம். யார் மட்டும்தான் ஆன்சர்? அப்போ 3ங்கிறது மட்டும்தான் ஆன்சர். அடுத்து இதுக்கப்புறம் உள்ள நெக்ஸ்ட்டு ஒரு 6 டாப்பிக்கை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அதை கவர் பண்ணிடலாம். இதுக்கான ப்ராப்ளம்ஸும் நாளைக்கான வீடியோவிலே நம்ம கொஞ்சம் சால்வ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன வேணும் அப்படிங்கிறத கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.